Hi, hello everyone. Welcome to Sridhar CC online classes. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா NACL AO கான பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் தான். மெயின்ஸ் எக்ஸாம்க்கான பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் தான் என்ன பண்ண போறோம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அப்போ ஆல்ரெடி வந்து என்ன மாதிரி ஒரு மெயின்ஸ் எக்ஸாமை நான் அப்ரோச் பண்ணணும், எந்த பேட்டர்ன்ல நான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பேப்பர்லேயே உங்களுக்கு என்ன பண்ணேன்னு நான் டீடைல்டா சொன்னேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் த்ரூ அவுட் நம்ம எல்லா பேப்பர்ஸுமே என்ன பண்ண போறோம், சால்வ் பண்ண போறோம். ஸோ அப்போ அதுல வந்து பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து from question number 151. So 151 வந்து பார்த்தோம்னா எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க application problem. So from question number 151. So 151, 2, 3, 6. So up to 160. So 151 to 160 நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா application problems கொடுத்திருக்காங்க. Then from 161 to 165 என்ன கொடுத்திருக்காங்க 165 தான 5 questions தான இருக்கு. ஓகே. So 161 ல இருந்து 165 வரைக்கும் என்ன கொடுத்திருக்காங்கன்னா இது application, இது வந்து பார்த்தோம்னா approximation questions கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் எதுக்காகனா ஒரு glance போய்க்கணும் சரியா? சோ போய்ட்டோம் அப்படினா நமக்கு வந்து தெரியும் எதை அட்டெண்ட் பண்ணலாம் எதை அட்டெண்ட் பண்ண வேணாம். சோ from 166 எனக்கு என்னன்னா ஒரு லைன் சார்ட் கொடுத்திருக்காங்க. சோ 166 to 170 166 to 170 எனக்கு ஒரு லைன் சார்ட் கொடுத்திருக்காங்க. DI line. Next from 171, so 171 to 175 எனக்கு ஒரு caselet, percentage based caselet கொடுத்திருக்காங்க. so next வந்து பார்த்தோம்னா 176 to 180 176 to 180 quadratic equations கொடுத்திருக்காங்க. then 181 ல இருந்து 185 வரைக்கும் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. மிஸ்ஸிங் நம்பர்ஸ் 186 to 190 DI டேபிள் கொடுத்திருக்காங்க. DI டேபிள் சார்ட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 191 to 195. So 191 to 195 again DI line chart கொடுத்திருக்காங்க. So next 196 ல இருந்து again எனக்கு ஒரு caselet தான் கொடுத்திருக்காங்க. So இது வந்து பார்த்தோம்னா நிறைய இருக்கு. So क्वेश्चनே பெருசா இருக்கு. So again வந்து ஒரு caselet கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப அதுதான் இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற அந்த क्वेश्चन சரியா? சோ அப்போ as usual நம்ம என்ன செக் பண்ணனும், ஆர்டர் செக் பண்ணனும். சோ ஆர்டர் படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்னோட preference யாரா இருக்கணும்னா எனக்கு சோ அப்ராக்ஸிமேஷனும் கொடுத்திருக்காங்க. என்னென்ன இருக்கு நம்ம கிட்ட அப்ராக்ஸிமேஷன் இருக்கு, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு, மிஸ்ஸிங் நம்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் preference யாரு எனக்கு அப்ராக்ஸிமேஷன். சோ ஃபர்ஸ்ட் 161 to 165 என்ன இருக்கு நமக்கு அப்ராக்ஸிமேஷன்ஸ் இருக்கு சரியா? சோ 161 ல இருந்து எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்ராக்ஸிமேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. சோ அதை என்ன பண்ணிடலாம்னா நம்ம சால்வ் பண்ணிடலாம் சரியா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन 11.8 square approximate னா இது என்ன பண்ணிக்கலாம் நான் 12 square னு எடுத்துக்கலாம். 12 square ஓட வேல்யூ என்னதுப்பா 144. 6 square னா யார் நமக்கு 36. so plus 1221 இங்க 33. 1221 33 னா 1 2 3 plus 2 5 3 plus 1 4. so 1254 divided by x. 1254 divided by x is equal to 171. So 144 minus 36 என்னப்பா வரும் நமக்கு 108. So 108. So இங்க வந்து பார்த்தோம்னா 171 இருக்கு. 108 அந்த சைடு எடுத்துட்டு போனோம்னா எனக்கு என்ன கிடைக்கும் 63 கிடைக்குமா? இங்க 108. So 63. இங்க வந்து பார்த்தோம்னா 63 is equal to 1254 divided by x is equal to 63 னா அப்ப x ஓட வேல்யூ எங்க என்ன வந்துரும் 63 னு வந்துருமா? அப்ப 1254 divided by 63 அப்படிங்கும்போது 63 10 times என்னது 630. 2 times என்னது 1260. அப்போ ஆன்சர் பாருங்க 1254. 1254 க்கும் 1260 க்கும் ஸ்லைட் டிஃபரன்ஸ் தானே. அப்புறம் approximately எவ்வளவு டைம்ஸ் சொல்லலாம் நானு 20 times னு சொல்லலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन
So 470 5945 5 இது என்ன எடுத்துக்கலாம் 470 இங்க இருக்கு இது 550 okay 550 divided by 0.05 னா இத 5 னு எடுத்துக்கிட்டா இங்க 00 வருமா அப்ப 1 times னா இங்க 11000 வருமா அப்ப 11000 plus அப்ப 11000 plus 470 11470 so இங்க வந்து பார்த்தோம்னா minus 1234 is equal to the minus 120x அந்த சைடு போச்சுன்னா plus 120x clear-ஆ so இப்ப 11470 ல இருந்து நம்ம 11470 ல இருந்து நம்ம 1234 என்ன பண்ணனும் மைனஸ் பண்ணா இங்க யார் வந்துருவாங்க நமக்கு 102 6ல 3 போச்சுன்னா 3 6ல 4 போச்சுன்னா 10ல 4 போச்சுன்னா 6 அப்ப 10236 அப்ப 10236 divided by 120 okay so அப்ப 120 அப்படிங்கும்போது 120 னா யார் வந்துருவாங்க நமக்கு divided by 120 so அப்ப சால்வ் பண்ணோம் அப்படினா approximately அப்படின்னு சொல்லும்போது 10 times வந்து பார்த்தோம்னா 1200 அப்போ 8 times வந்து பார்த்தோம்னா 9600 அப்ப 9600 க்கு நியர்பை இருக்காங்களா so 9 times 90 times 10 times வந்து 1200 னா into 120 into 9 12 nines are 108 so அப்ப 108 அப்ப எனக்கு 9 times இருக்கு இல்லையா அப்ப இது வந்து பார்த்தோம்னா 120 க்கு நியரஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தோம்னா 9 times 9600 given optionல 9ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேல்யூ யாரு 95 தான் அப்ப 95 தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் next one 14 அப்ப 15 எடுத்துக்கலாம் இத நானு 15.9 வந்து என்னன்னு எடுத்துக்கலாம் நானு 16 divided by 4 னா என்னது 4 தான் அப்ப 114 னா இத என்னன்னு எடுத்துக்கலாம் நானு 115 into 4 okay 115 into 4 னா 4 into 100 400 15 4s are 60 so 460 plus 54 என்னமா வரும் நமக்கு 514 so அப்ப 514 ல இருந்து என்ன பண்ணனும் நானு 313 மைனஸ் பண்ணனும் அப்ப என்னோட ஆன்சர் என்னது 201 அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது approximate answer 201 so next question என்ன கொடுத்திருக்காங்க next question 17.99 னா 18 into 14 into இது என்ன எடுத்துக்கலாம் நானு 180 divided by 20 அப்ப 1 times இது 9 times அப்போ இங்க 18 into 14 into 9 அப்போ 8 4s are 32 2 into 9 18 அப்ப யூனிட் டிஜிட் என்ன வருது நமக்கு 8 அப்ப given optionல 8ல வச்சு முடியக்கூடிய ஒரே ஒரு வேல்யூ யார் எனக்கு இது மட்டும் தான் so அப்ப 2268 தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் next one so 1 by 7 of 1 by 7 of 5 by 13 of 5 15 by 22 of 644 so 7 table ல cancel பண்ண அப்படினா 644 1 by 7 into 5 by 13 into 15 by 22 into 644 okay so அப்ப 1 7s are 7 9 times இது 2 times 14 13 table ல 91 எவ்வளோ times 7 times 7 table ல 21 எவ்வளோ times 3 times 3 table ல 15 5 times 5 5s are 25 approximately 25 given optionல 25 க்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேல்யூ யாரு 24 clear-ஆ அப்போ இப்போ என்ன முடிச்சாச்சு என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம approximation என்ன பண்ணியாச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு சரியா approximation என்ன பண்ணியாச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு சோ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் missing numbers வந்து handled by reasoning steps or missing numbers சோ அடுத்து வந்து பார்த்தோம்னா quadratic equation starts from 176 to 180 176 to 180 so இப்ப இத நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இங்க என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு 12x square plus 59x plus 72 இங்க 4y square plus 21 so அப்ப என்ன பண்ணனும் இங்க 12 னா இங்கேயும் கோஎஃபிஷியன்ட் 12 ஆ மாத்துறதுக்கு இங்க வரக்கூடிய ஆன்சருக்கு என்ன பண்ணனும் நான் into 3 எடுக்கணும் so அப்ப இங்க 12 இங்க 72 அப்படிங்கும்போது இங்க எப்படிமா எழுதலாம் நான் 4 3s are 12 next வந்து பார்த்தோம்னா 9 8s are 72 clear-ஆ 59 வரணும் அப்படிங்கும்போது 9 4s are 36 8 3s are 24 வரல 9 3s are 27 8 4s are 32 அப்ப 27 32 so throughout plus இருக்கனால ரெண்டு சைடுமே என்ன வந்துரும் எனக்கு நெகட்டிவ் வந்துரும் இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா 4 2 2s are 4 26 னா 13 into 2 so அப்ப இங்க நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதும்போது 21 வர மாதிரி 13 2 2s are 4 4 2s are 8 13 into 8 அப்ப 13 உம் 8 உம் வந்து பார்த்தோம்னா எனக்கு 21 வந்துரும் பட் நான் வந்திருக்க கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணனும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும் என்ன கோஎஃபிஷியன்ட் என்ன பண்றேன் நான் சேம் ஆக்குறேன் அப்படி நான் பண்ணும்போது இங்க என்ன நடக்கும்னா 13 3s are என்னது 39
minus 39 minus 8 3s are என்னது 24. அப்ப 39 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே எப்படி இருக்காங்க எனக்கு கிரேட்டரா இருக்காங்களா? 24 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே less than இருக்காங்களா? அப்ப ஒரு greater ஒரு less than வந்துருச்சுன்னா என்னோட ஆன்சர் என்னது? Relationship cannot be established. Next question என்ன கொடுத்திருக்காங்க? So அப்ப இங்க coefficient சேமா இருக்கு பிரச்சனை இல்ல. இங்க 4 99 11 9s are 99. எனக்கு என்ன வரணும் இங்க 42 2s are 4. So அப்ப 2 2s are 4 அப்படிங்கும்போது 11 2s are 22 9 2s are 18 22 18 factors யார் யாரு minus 22 minus 18 இங்க 2 into 2 இங்க 7 into 8 7 2s are 14 8 2s are 16. So அப்ப minus 14 minus 16 minus 14 கம்பேர் பண்ணும்போது இது என்னது எனக்கு less than இது என்னது less than minus 16 கம்பேர் பண்ணும்போது less than அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது x less than y option 3 சரியா next one என்ன கொடுத்திருக்காங்க 3x square minus 16x plus 21 அப்ப 3 இருக்கு இங்க 7 3s are 21 so அப்ப 16 வரணும் அப்படிங்கும்போது 3 3s are 9 9 7s are 63 ஓகேவா சோ இங்க மைனஸ் இருந்ததுன்னா ஃபேக்டர்ஸ் எழுதும்போது ரெண்டு இடத்துலயுமே பிளஸ் சோ அப்ப இங்க கோஎஃபிஷியன்ட் சேம் ஆக்கிறதுக்கு என்ன பண்றேன் நான் 3 ஆல மல்டிப்ளை பண்றேன் 21 னா என்னது எனக்கு ஃபேக்டர்ஸ் 7 3s are 21 அப்ப 10 ங்கும்போது எனக்கு 7 plus 3 என்ன வந்துருச்சு 10 வந்துருச்சு இப்ப மல்டிப்ளை பண்ணும்போது 21 9 சோ அப்போ 21 and 9 சோ again என்னோட ஃபேக்டர்ஸ் பாசிட்டிவ்ல தான் இருக்கும் 21 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே என்னது less than 9 கம்பேர் பண்ணும்போது ஈக்குவல் less than அப்ப என்னோட ஆன்சர் என்னது less than or equal to y option 4 clear அப்பா next one so 2 3 இருக்கும்போது சேம் கோஎஃபிஷியன்ட் ஆக்கிறதுக்கு LCM எடுத்தா இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும் இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் அப்ப 65 அப்படிங்கும்போது 13 into 5 so 5 2s are 10 23 so அப்போ 5 2s are 10 13 and 10 தான் என்னவா இருக்கும் என்னோட ஃபேக்டர்ஸா இருக்கும் so 39 10 ஐயும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 39 30 கிளியரா அப்ப என்னோட ஃபேக்டர்ஸ் வந்துருச்சு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணனும் அப்படினா 39 30 ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இங்க 3 இருக்கு இங்க வந்து பார்த்தோம்னா 15 4s are அப்ப 4 3s are 12 15 and 12 தான் என்னோட ஃபேக்டர்ஸா இருக்கும் அப்ப 15 உம் 12 உம் அப்படிங்கும்போது 15 2s are என்னது நமக்கு 30 12 4s are என்னது 48 30 கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் இது வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்கு கிரேட்டர் ஈக்குவல் less than அப்போ ஒரு greater ஒரு less than வந்துருச்சு அப்படினாலே டெஃபினட்டா என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும் relationship cannot be established இருக்கும் next question என்ன கொடுத்திருக்காங்க x square அப்ப x square is equal to 129 னா x ஓட வேல்யூ என்னவா இருப்பாங்க 13 plus 13 minus 13 y ஓட வேல்யூ வந்து பார்த்தோம்னா y square 169 னா 13 13 so 13 13 என்ன வந்துரும் நமக்கு 26 அப்ப y ஓட ஃபேக்டர்ஸ் plus 13 so அப்ப இங்க 13 கம்பேர் பண்ணும்போது equal less than 13 கம்பேர் பண்ணும்போது equal less than அப்ப given optionல என்னோட ஆன்சர் less than or equal given optionல என்னோட ஆன்சர் என்னது less than or equal to y கிளியரா so அப்ப இது வரைக்கும் என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம சோ அப்ப குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இது மூணு முடிஞ்சிருச்சு சோ அப்ப அடுத்து நான் யாரை கான்சென்ட்ரேட் பண்ணனும் அப்படினா என்கிட்ட ரெண்டு லைன் இருக்கு ஒரு டேபிள் சார்ட் இருக்கு ரெண்டு கேஸ்லெட் இருக்கு சோ ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு பிரெஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படினா லைன் சார்ட்டுக்கு பிரெஃபரன்ஸ் கொடுப்போம் அதுக்கு அப்புறம் நம்ம ஃபைனலா என்ன பண்ணிக்கலாம்னா டேபிளும் கேஸ்லெட்டும் என்ன பண்ணிக்கலாம் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் சோ அப்படி நான் வந்து DI லைன் சால்வ் பண்ண போறேன் DI லைன் ஸ்டார்ட்ஸ் from 166 to 170 166 to 170 so அப்போ லைன் சார்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ ஒருவேளை உங்களுக்கு வந்து values clear-ஆ இல்ல அப்படினா இந்த values என்ன பண்ணிக்கோங்க ஒரு தடவை இந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க சோ அப்போ என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா data related to amounts of investment in rupees 100 of Amlan and Mohan in 6 schemes அப்படினு கொடுத்திருக்காங்க சோ 6 schemesல வந்து என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேர்த்தோட இன்வெஸ்ட்மென்ட் பத்தி கொடுத்திருக்காங்க சோ Amlan Mohan ரெண்டு பேர் இருக்காங்க சோ அப்ப அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட்கான values தான் கொடுத்திருக்காங்க first question என்ன கேட்டிருக்காங்கன்னா Amla's total investment in scheme A and B together is what percent of Mohan's total investment in same schemes together so Amlaoட total investment scheme A and B scheme A and B ல Amlaoட total investment என்னது 1080 so 1080 is what percentage of Mohan's total investment in same schemes அப்ப same scheme na 1360 into 100
ஸோ 0000 get cancel 4 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்க என்னமா கிடைக்கும் நமக்கு 2 times 7 times again 4 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா யார் வருவாங்க நமக்கு இந்த இடத்துல 3 times 4 times. So again எந்த டேபிளால கேன்சல் பண்ணலாம் நான் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணேன்னா 27 இது வந்து பார்த்தோம்னா 50. ஸோ அப்போ 27 into 50 வந்து பார்த்தோம்னா 1350வா 1350 divided by 17. So 17 டேபிள்ல இப்போ 17 அப்படிங்கும் போது ஸோ எனக்கு என்னோட denominator 17ல முடியணும் என்ன digit 0 அப்ப 7 7s are 49 plus 150 அப்ப இது ஆன்சரா இருக்க சான்சஸ் இருக்கு 7 3s are 21 plus 9 அப்ப இங்கே 0ல முடியுது சோ அப்ப இது கிடையாது 7 4s are 28 இதுவும் கிடையாது 9 7s are 63 அப்ப இது மூணு ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு 0ல எண்ட் ஆகுற மாதிரி இருக்கு அப்ப நான் என்ன பண்ணனும் சால்வ் பண்ணி தான் ஆகணும் அப்ப 1350 divided by 17 அப்படிங்கும்போது 17 into 7 என்னது 117 அப்போ 117 வந்து எனக்கு எவ்வளவு டைம்ஸ் வருது 7 times 7 times 119 so அடுத்து வந்து பார்த்தோம்னா 11 16 160 so 160 அப்படிங்கும்போது எவ்வளவு டைம்ஸ் வரும் 17 into 9 160 னா approximately 9 times வருமா அப்ப 79 given optionல 79 வச்சிருக்க கூடிய ஒரே ஆப்ஷன் யார் நமக்கு இதுதான் அப்ப என்னோட ஆன்சர் 79 7 by 17 கிளியரா மேக்ஸிமம் யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் அதுல முடியலனா மட்டும் என்ன பண்ணலாம் நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க if Scheme C offers compound interest 6% per annum compounded annually. What would be the difference between interest accrued by Amlan and Mohan from this scheme after 2 years? அப்ப scheme C அம்லான்க்கும் அது மட்டும் இல்லாம என்னோட டேட்டா எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சோ நம்மளோட டேட்டா எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா given in 100 சரியா இப்ப 500 னா 500 கூட 00 சேர்க்கணும் சரியா அப்ப 50000 அப்படிங்கிறது meaning அப்ப ஸ்கீம் சி ஆஃபர்ஸ் வந்து பார்த்தோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 6% per annum இப்போ எனக்கு என்னன்னா அம்லானுக்கும் மோகனுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வரக்கூடிய அம்லானோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் மோகனோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அமௌண்டோட டிஃபரன்ஸ் என்னது 500 360 14 140 அப்ப 140 100 என்ன வந்துரும் நமக்கு 140 100 into எனக்கு 6% compound interestல 6% னா என்னதுப்பா 6 into 2 6 into 6 6 into 2 என்னது 12 6 into 6 36 அப்ப 12.36 தான் என்னவா இருக்கும் என்னோட இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்ப 12.36 divided by 100 சோ அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா இந்த டெசிமலுக்கு இந்த ரெண்டு ஜீரோ என்ன பண்ணிக்கலாம் நானே கேன்சல் பண்ணிக்கலாம் இங்க ஒரு ஜீரோக்கு ஒன்னு வந்து என்ன ஆயிடும் எனக்கு கேன்சல் ஆயிடும் அப்ப எனக்கு பாயிண்ட் வருது சரியா பாயிண்ட்க்கு அப்புறம் சோ 10 இருக்கனால பாயிண்ட் வந்துரும் 14 into 1236 14 into 1236 அப்படிங்கும்போது டினாமினேட்டர் இருக்கனால பாயிண்ட் வந்துரும் அப்ப இங்க 4 இங்க என்ன இருக்கு 6 இருக்கு 6 4s are என்னது 24 அப்ப பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன வரணும் எனக்கு 4 வரணும் given ஆப்ஷன்ல பாயிண்ட்க்கு அப்புறம் 4 இருக்கக்கூடிய ஆப்ஷன் யார் நமக்கு இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அப்ப இதுதான் என்னவா இருப்பாங்க என்னோட ஆன்சரா இருப்பாங்க புரிஞ்சுதா இது புரிஞ்சுதா யாருக்கு டவுட் இல்லல்ல கிளியர் தானே இது அது மட்டும் இல்லாம சோ 1236ங்கிறது என்ன மல்டிபிளாவும் இருக்கு எனக்கு 3 மல்டிபிளாவும் இருக்கு சோ அது செக் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் கிடைக்கும் நான் இங்க ஜஸ்ட் பண்ணிருக்கிறது யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் கிளியரா நெக்ஸ்ட் Mohan invested in Scheme E for 4 years. Scheme E offers simple interest at 6.5% per annum for the first 2 years and compound interest compounded annually at 10% per annum for next 2 years. What will be the total interest accrued by Mohan from his scheme after 2 years? அப்படின்னு கேக்குறாங்க. So இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா எனக்கு first 2 years வந்து 6.5% simple interest. 6.5% simple interest na interest 2 years க்கு எவ்வளவுப்பா 6.5 plus 6.5 13% வந்து பார்த்தோம்னா simple interest. Next compound interest வந்து பார்த்தோம்னா 2 இயர்ஸ்க்கு 10% னா எவ்வளவு வரும் 21%. அப்ப ஓவரால் என்னாச்சு 34%. இவங்க என்ன கேக்குறாங்கன்னா what will be the total interest accrued by Mohan from this scheme after 4 years. அப்ப scheme E ல மோகன் வந்து பார்த்தோம்னா 440. அப்ப 440க்கு நான் எவ்வளவு percentage கண்டுபிடிக்கணும் 34. அப்ப 440ங்கிறது 440 00 into 34%.
கிளியரா? இப்ப 0000 get cancel. So அப்ப இங்க 0 4 4s are 16. சரியா? இந்த 0 வந்துரும். யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் 4 4s are 16 க்கு 6 அப்ப 60. given ஆப்ஷன்ல 60 ல முடியறது தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். given ஆப்ஷன்ல எத்தனை ஆன்சர் 60 ல முடியுது? ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு 60 ல முடியுது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா 44 அப்படிங்கிறது என்ன மல்டிபிள்? 11 மல்டிபிளா? அப்ப இந்த ரெண்டு given ஆப்ஷன்ல 11 மல்டிபிள் யாரோ அவங்க தான் ஆன்சரா இருப்பாங்க. அப்ப 10 10. அப்ப இது ஆன்சரா இருக்கு. இது 11 மல்டிபிள். இது வந்து பார்த்தோம்னா 3 11. So இது 11 மல்டிபிள் கிடையாது. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? 14 960. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். If scheme F offers simple interest at 8.5% per annum, what will be the total interest earned by Amlan and Mohan together from the scheme after 3 years அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப scheme F வந்து பார்த்தோம்னா simple interest 8.5% 3 years. அப்ப 8.5% 3 yearsனா 8.5 into 3 8 3s are 24. Then 5 3s are 5 sorry 0.5 into 3 na யார் வந்துருவாங்க? 1.5. அப்ப 24 plus 1.5 யாரு? 25.5. So அப்ப யாருக்குன்னு வந்து பார்த்தோம்னா அம்லான் அண்ட் மோகன் டுகெதர். So எந்த ஸ்கீமுக்கு? எஃப்க்கு. அம்லான் அண்ட் மோகன் டுகெதர் அப்படிங்கும் போது so இங்க வந்து பார்த்தோம்னா 500 1200 1300. அப்ப 1300 into 25.5%. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் தானே கேக்குறாங்க 25.5%. அப்ப இங்க என்ன பண்ணலாம் நான் 25.5% அப்படிங்கும் போது எப்படி ஜீரோஸ் எனக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ ஜீரோஸ் கேன்சல் ஆயிடும்னா இங்க ஒரு ஜீரோ எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இங்க வந்து பார்த்தோம்னா ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கனால டபுள் ஜீரோ இருக்கும். இங்க ஜீரோ சேர்க்கும் போது இங்க என்ன ஆயிடும்? எனக்கு ஒரு ஜீரோ டெசிமல் கட் ஆயிடும். ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா 3 ஜீரோஸ்க்கு 3 zeros என்ன பண்ணிடலாம்? நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்ப 255 into 130. 255 into 130 அப்படிங்கும் போது 255 அப்படிங்கிறது டெஃபினட் 3 மல்டிபிளா? 255 அப்படிங்கிறது டெஃபினட் 3 மல்டிபிளா? அப்ப given ஆப்ஷன்ல 3 மல்டிபிள் செக் பண்ணணும் நானு. 9 plus 3 12 12 plus 5 17. இது 3 மல்டிபிள் கிடையாது. ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா 6 9 12 இது டெஃபினட் 3 மல்டிபிள். இங்க வந்து பார்த்தோம்னா 7 9 plus 8 இதுவும் 3 மல்டிபிள் கிடையாது. 6 8 இதுவும் 3 மல்டிபிள் கிடையாது. So 8 9 இது definite 3 மல்டிபிள் கிடையாது. எனக்கு definite 3 மல்டிபிள் தான் ஆன்சர். அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் definite 3 மல்டிபிள் 33150. புரியுதா? எப்படி சிம்பிள் ஆக்குறோம்? நம்ம கால்குலேஷனை சால்வ் பண்ணாமே நம்ம என்ன பண்ணணும்? கால்குலேஷனை சிம்பிள் ஆக்கணும். So total amount invested by Amlan in all the given schemes is approximately what percent more than the total amount invested by Mohan in all the given schemes together அப்படின்னு கேக்குறாங்க. So Amlan வந்து total amount invested by Amlan. So இதெல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நான் ஆட் பண்ணணும். So 0 16 8 3 is 24 24 32 க்கு 2 கேரி என்ன இருக்கு? 3 இருக்கு. 8 8 plus 6 14 14 22 27 27 plus 7 34 34 plus 3 வந்து பார்த்தோம்னா 37 3720. இது அம்லானோட டோட்டல். இங்க 0 6 8 14 14 plus 6 வந்து பார்த்தோம்னா 20 கேரி 2 10 15 18 22 22 26 plus 7 வந்து பார்த்தோம்னா 33. சோ அப்போ இவங்க என்ன கேக்குறாங்கன்னா பெர்சன்டேஜ் மோர் கேக்குறாங்க. அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னதுப்பா? சோ 3720 க்கும் 330 க்கும் வந்து பார்த்தோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 20 420. சோ 420 மோர் பெர்சன்டேஜ். இப்ப மோர் பெர்சன்டேஜ்னா டினாமினேட்டர்ல லோவெஸ்ட் வேல்யூ into 100. அப்ப 0000 get cancels. approximate value கேக்குறாங்க. சோ அப்ப 3300 அப்படிங்கும் போது எப்படி சால்வ் பண்ணலாம் நானு? So 11 times 1 3s are 3 1 3s are 3 1 3s are 3 carry 1 140. So 11 table ல cancel பண்ணும்போது யார் வந்துருவாங்க நமக்கு? 1 11s are 11 carry யாரு? 1 11s are 11 carry 3 2 times 22. அப்ப approximately 12 point something. அப்ப 12 point something னா given optionல 12 க்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய வேல்யூ யாரு? 13. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். சோ நெக்ஸ்ட் வந்து இதோட முடிஞ்சுதா? சோ நெக்ஸ்ட் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா DI லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு அடுத்தது அகைன் இன்னொரு லைன் சார்ட் இருக்கு. சோ இப்போ இந்த லைன் சார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்க போலாம்னா நம்ம டேபிள், அதுக்கப்புறம் கேஸ்லெட், அதெல்லாம் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு எங்க வரலாம்? நான் கேஸ்லெட்டுக்கு வரலாம். சோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னா எனக்கு யார் இருக்காங்க? நெக்ஸ்ட் வந்து இன்னொரு DI லைன் தான் சால்வ் பண்ண போறோம். அந்த DI லைன் வந்து பார்த்தோம்னா 191 to 95. சோ அப்போ 191 எங்க இருக்கு? இங்க இருக்கு. சோ அப்போ இதுக்கான வேல்யூஸ் வந்து பார்த்தோம்னா இங்க டீடைல்டா எழுதிருக்கேன். சப்போஸ் இது தெரியலனா என்ன பண்ணிக்கோங்க? பாத்துக்கோங்க. சோ அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா
இது என்னது amount in 100 spent by Subhash on different items of the different items over the month அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So அப்போ ஓவர் தி மந்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் எஜுகேஷன் மெடிக்கல் மிஸ்லேனியஸ் இதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கான டேட்டா தான் இப்போ ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் எஜுகேஷன் மெடிக்கல் மிஸ்லேனியஸ் இது எல்லாத்துக்கும் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்கன்ற டேட்டா இங்க டீடைல்டா இருக்கும். ஒருவேளை அங்க வேல்யூஸ் கிளியரா இல்லைன்னா இந்த டேபிள் என்ன பண்ணிக்கோங்க பாத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 by what person the total expenditure on all three items together in December is more than the total expenditure on all three items together in June. ஸோ இப்போ டிசம்பருக்கும் ஜூனுக்கும் என்ன பண்றோம் நம்ம ஆன்சர் சொல்ல போறோம். அப்ப டிசம்பர் அப்படிங்கும் போது ஆல் த்ரீ ஐட்டம்ஸ் டிசம்பர் வந்து பார்த்தோம்னா 27 plus 3 30 30 plus 40 70 70 plus 19 வந்து பார்த்தோம்னா 89. சரியா? அப்போ எனக்கு டிசம்பர் வந்து பார்த்தோம்னா என்னவா இருக்கு 89 இருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஜூன். சோ ஜூன் எடுத்துக்கிட்டேன்னா 36 16 32 வந்து பார்த்தோம்னா 48 48னா 68. சரியா? அப்ப 89 89 68 எனக்கு என்ன பெர்சன்டேஜ் வேணும்? மோர் பெர்சன்டேஜ் வேணும் இல்லையா? அப்ப மோர் பெர்சன்டேஜ் அப்படிங்கும் போது இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னதுப்பா? 12 plus 9 21. அப்ப 21 divided by அப்ப 21 divided by more percentage na denominator lowest value into 100. கிளியரா? அப்ப 21 divided by 68 அப்படிங்கும் போது என்ன எடுத்துக்கலாம் நானு? 21 divided by 68 அப்படிங்கும் போது எந்த டேபிள்ல கேன்சல் பண்ணலாம்? ஓகே ஃபைன். எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரவுண்டட் டு 2 டெசிமல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 6.8 6.8 அப்படிங்கும் போது ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ 10% என்னது 6.8. அப்ப 10% 6.8 அப்படின்னா 30% என்னவா இருக்கும்? எனக்கு 30% வந்து யாரா இருப்பாங்க? 18 2.4 18 plus 2.4 20.4. இப்ப 20.4க்கும் 21க்கு என்னமா டிஃபரன்ஸ் இருக்கு? 0.6 தானே டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப அப்ராக்சிமேட்லி எவ்வளவு பெர்சன்டேஜ்னு சொல்லலாம்? 30%னு சொல்லலாம். அப்ப டினாமினேட்டருக்கு நியூமரேட்டர் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு? அப்ப 6.8 வந்து 10%னா எனக்கு 30% வந்து யாருன்னு பார்த்தோம்னா 20.4. அப்ப 20.4க்கும் 21க்கும் ரொம்ப பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. அப்ப 30% தான் அப்ராக்சிமேட்லி என்னோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் எக்ஸாம்ல. சரியா? So அப்ப next வந்து பார்த்தோம்னா what is the percent fall in expenditure on miscellaneous items on education and miscellaneous items in education together from September to October. So September வந்து எடுத்துக்கிட்டோம்னா எதுக்கு? எஜுகேஷன் மிஸ்செலேனியஸ். எஜுகேஷன் வந்து 32 மிஸ்செலேனியஸ் வந்து பார்த்தோம்னா 44 டோட்டலா வந்து 78. செப்டம்பர் 78. அக்டோபர்ல வந்து பார்த்தோம்னா எஜுகேஷன் மிஸ்செலேனியஸ் வந்து பார்த்தோம்னா 15 65 78 65. ஸோ அப்போ டிஃபரன்ஸ் என்ன வருது நமக்கு? 78 65னா 13. அப்போ 13 டிவைடட் பை பெர்சன்டேஜ் டிக்ரீஸ். பெர்சன்டேஜ் டிக்ரீஸ்னா யாரு? 78 இன்டூ 100. 13 இன்டூ 6 13 6 3s are 18. ஸோ அப்போ 1 டைம்ஸ் இது வந்து பார்த்தோம்னா 1 by 6 1 by 6னா அப்ராக்சிமேட்லி எவ்வளவு பெர்சன்டேஜ் சொல்லலாம்? நான் 16 பாயிண்ட் சம்திங் சொல்லலாமா? given optionல இதுதான் என்னோட ஆன்சரா இருக்கும். So next question என்ன கொடுத்திருக்காங்க? What is the difference between total expenditure on education for all the given months and the total expenditure on medical for all the given months அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப total expenditure on education 20. So அப்போ 10 16 10 16 16 plus 6 வந்து பார்த்தோம்னா 22 24 24 plus 9 வந்து பார்த்தோம்னா 33. carry 3 4 7 9 12 14 14 plus 4 18 183. so again வேற எது கேட்டாங்க? மெடிக்கல். so education medical. so next வந்து பார்த்தோம்னா 10 18 22 28 35 carry 3 5 7 10 12 13 14 15 16 165. so ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்ப 183னா 15 15 plus 3 வந்து 18. அப்ப given optionல என்னோட ஆன்சர் 1800. மிஸ்டேக் பண்ணிட்டோமா? ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 15 plus 3 18 தானே வருது. 8 14 16 16 plus 6 வந்து பார்த்தோம்னா 16 plus 6 22 22 plus 2 24 24 plus 9 24 plus 9 வந்து பார்த்தோம்னா
24 plus 9. 33 க்கு 3, carry 3, 4, 7, 9, 4, 7, 9, 12, 12 plus 6, 18, 183. Okay. So 7 plus 6, 13, 13 plus 4, 17, 13, 17, 21, 29, 35, carry 3, 5, 7, 10, 12, 13, 13 plus 3, 16, 165. So ரெண்டுத்துக்கும் உள்ள difference எனக்கு 1800 தானே வருது. So அப்போ 183, 15, 183ல 165 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 13, 7, 1800. So என்னோட difference வந்து பார்த்தோம்னா total expenditure on education, total expenditure on medical. So ரெண்டுத்துக்கும் உள்ள difference வந்து பார்த்தோம்னா 1800. So next question வந்து பார்த்தோம்னா what approximately is the average expenditure per month on miscellaneous items அப்படின்னு கேக்குறாங்க. So miscellaneous items எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம் நம்ம எடுத்துக்க போறோம். So miscellaneous items க்கு average expenditure கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா 4, 9, 13, 13, 22, 30, 33. Carry 3, 7, 10, 13, 17, 20, 27, 273. Appa 273 00 because values in hundreds. So appa miscellaneous item. So vandu paathona average kandupidikka sollirukanga. Ethana monthukku 1, 2, 3, 4, 5, 6, 7. Appa 273 divided by 7. So 3 times வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 21 carry என்ன இருக்கு 6 அப்ப 3900 அப்ப approximately அப்ப given optionல 3900 அப்ப approximately ன்னு கேட்டிருக்கனால 3900 க்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய வேல்யூ அப்ப 3900 க்கு ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய வேல்யூ 3945 கிளியரா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க during which month the percentage rise or fall expenditure on medical சோ இந்த மாதிரி क्वेश्चन கேட்டாங்கன்னா better leave the question time இருந்ததுன்னா கடைசில என்ன பண்ணிக்கோங்க சால்வ் பண்ணிக்கோங்க சரியா அதுவும் எல்லாத்துக்கும் சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது கொடுத்திருக்கிற given option மட்டும் எடுத்து செக் பண்ணீங்கன்னா போதும் சரியாமா சோ அப்ப என்ன முடிஞ்சது இங்க அகைன் நமக்கு ஒரு லைன் சார்ட் அடுத்தது ஒன்னு கம்ப்ளீட் பண்ணியாச்சு சோ அப்ப அடுத்தது என்ன இருக்குன்னா ஒரு DI டேபிள் இருக்கு ரெண்டு கேஸ்லெட் இருக்கு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு சோ இப்ப அடுத்தது எதை சால்வ் பண்ணிடலாம்னா DI டேபிள் என்ன பண்ணிரலாம் சால்வ் பண்ணிரலாம் அதுக்கு அப்புறம் ரெண்டு கேஸ்லெட்டுக்கு போவோம் கேஸ்லெட் இருக்கு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு சரியா சோ இப்ப அடுத்தது வந்து பார்த்தோம்னா DI டேபிள் 186 to 190 சோ அப்ப 186 to 190 அப்படிங்கும்போது क्वेश्चन நல்லா பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க சோ டேட்டாஸ் கிளியரா இருக்கும் அப்படினு நினைக்கிறேன் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க name of villages total number of registered voters male and female percentage of votes cast percentage of voters cast number of invalid votes out of total votes cast அப்போ vote போட்டதுல எவ்வளவு வந்து invalid அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க 42000 register voteல vote cast ஆனது வந்து 68% so அப்போ 42000ங்கிறது both male and female ஓகேவா so first question என்ன கேட்டிருக்காங்கன்னா total number of registered voters in village P is what percent more than the total number of registered voters in village T so அப்போ village P வந்து பார்த்தோம்னா 42000 village T வந்து பார்த்தோம்னா 36800 இங்க டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 3200 அங்க ஒரு 2000 5200 சரியா so 5200 divided by more percentage denominatorல less value into 100 சரியா so அப்போ 0000 get cancel so 4 table எடுத்துக்கலாம் இல்லையா 4 table எடுத்தா 1 4s are 4 இது 3 times இது வந்து பார்த்தோம்னா 92 times அப்ப 13 tableல 92 வந்து பார்த்தோம்னா 13 டேபிள்னா இது 7 டைம்ஸ் இப்ப இங்க வந்து எக்ஸாக்ட்டா கேக்குறாங்க இல்லையா சோ அதனால அப்ராக்ஸிமேட்டாவும் நம்ம சொல்ல முடியாது சோ அப்ப எக்ஸாக்ட் வேல்யூ 13 டிவைடட் பை 92 ஓகே சோ 13 டிவைடட் பை 92 அப்படிங்கும்போது PT ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 3200 plus 2000 5200 36800 so registered voters oda more percentage da kekranga appo 13 times இது 92 times 13 table la cancel பண்ணோம்னா 13 into 7 வந்து பார்த்தோம்னா 91 தான் வரும் அப்போ 14 point something ஓகே சோ அப்படியே டைரக்ட்டா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அப்ராக்ஸிமேட்டாவே ஆன்சர் சொல்லிடலாம் சரியா அப்ப 13 அப்படிங்கும்போது எனக்கு 7 டைம்ஸ் வந்து பார்த்தோம்னா 91 அப்ப 1/7 ஓட percentage value 14 point something அப்ப given optionல என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க
14 பாயிண்ட் சம்திங்கா இருப்பாங்க 14.14 3/23 தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் சரியா நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க in village T respective ratio in village T, respective ratio of male and female registered voters is 13:10. If number of registered male voters who could cast their votes is 14,976, what percent of registered female voters could cast their vote அப்படின்னு கேட்டிருக்காங்க. So, இப்போ village T, respective ratio between registered voters வந்து பார்த்தோம்னா 13:10. அப்ப T வந்து பார்த்தோம்னா 13:10னா ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய total parts என்னதுப்பா 23 parts. அப்போ 23 parts divided by 23 அப்படிங்கும் போது எனக்கு என்ன வரும் 123 கேரி என்ன இருக்கு நமக்கு 6 plus 7 13 138 அப்போ 23 into 6 ஆமா அப்ப 1600 அப்ப 1 part வந்து 1600 அப்படினா நான் மேல் ஃபீமேலோட கவுண்ட் கண்டுபிடிச்சிட்டேன் அப்ப 1 part வந்து 1600 னா 10 parts வந்து 1600 அப்ப 16000 அப்ப 16000 போக ரிமைனிங் இருக்குறவங்க யாரா இருப்பாங்க நமக்கு மேல்ஸா இருப்பாங்க அப்ப 13 into 16 அப்ப 160 16 3s are 48 அப்போ 208 அப்ப 20800 சரியா அப்ப மேல் ஃபீமேல் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு the number of registered male voters who could cast their vote is 14976 அப்போ எனக்கு இங்க இருக்கக்கூடிய டீல சரியா இதுல 75% வந்து என்ன பண்ணவங்க ஓட் வந்து காஸ்ட் பண்ணவங்க 75% னா என்னது 3/4 னா 9200 9200 னா 00 3 2s are 6 9 3s are 27 அப்ப ஓட் காஸ்ட் பண்ணவங்க வந்து பார்த்தோம்னா 27,600 சரியா டோட்டலா ஓட்ட கேஷ் பண்ணவங்க 27,600 அதுல மேல்ஸ் வந்து எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 14,976 சரியா அப்போ இது வந்து டோட்டல் ஓட்டர்ஸ் கேஸ்ட் இது வந்து பார்த்தோம்னா மேல் ஓட்டர்ஸ் அப்ப இங்க கிடைக்கிறது யாரு ஃபீமேல் ஓட்டர்ஸ் அப்ப ஃபீமேல் ஓட்டர்ஸ்ங்கும் போது இங்க 4 இங்க வந்து பார்த்தோம்னா 2 இங்க வந்து பார்த்தோம்னா 5 அப்போ 75 plus 51 அப்படிங்கும் போது 126 சரியா அப்ப ஃபீமேல் ரெஜிஸ்டர்ட் voters could cast their vote வந்து பார்த்தோம்னா 12624 அப்போ இதோட பெர்சன்டேஜ் தானே கேக்குறாங்க அப்ப 16000 into 100 சரியா 0000 get cancel then வந்து பார்த்தோம்னா இங்க என்ன பண்ணலாம் 0 இங்க பாயிண்ட் வச்சிடலாம் அப்போ 16 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 16 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 16 6 are 96 16 7s are 112 16 7s are 112 அப்போ 7 times வந்து 112 கேரி என்ன இருக்கு நம்ம கிட்ட 14 இருக்கு அப்போ 142 அப்போ 16 டேபிள்ல 142 னா எவ்வளவு டைம்ஸ் வரும் 8 டைம்ஸ் வருமா அப்ப 78 point something given optionல 78 point somethingல இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேல்யூ யாரு இதுதான் அப்ப இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் எல்லாமே அப்ராக்சிமேட்டா தான்ப்பா கண்டுபிடிக்கணும் சரியா சோ அப்போ நமக்கு கடைசி வரைக்கும் சால்வ் பண்ணி டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓரளவுக்கு ஆன்சர் வந்துருச்சா அவ்வளவுதான் மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் பட் தட் should be accurate value அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் what is the average number of invalid votes cast in all the given villages together அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க invalid votes அப்ப total invalid votes ஓட average கண்டுபிடிக்கணும் நானு அப்ப 9 plus 5 14 17 20 carry 2 10 14 20 24 28 carry 2 8 10 13 14 14 plus 9 14 plus 9 23 carry 2 3 6 9 9 plus 2 11 அப்ப divided by 5 11 380 divided by 5 அப்படிங்கும்போது 2 times 10 carry 1 2 times 10 carry 3 7 times வந்து பார்த்தோம்னா 227 given optionல 227 ஆரம்பிச்சு வைக்கிற ஆன்சர் யாரு 2276 இதுதான் என்னோட ஆன்சரா இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா என்ன கொடுத்திருக்காங்க what is the difference between number of valid votes cast in village Q number of valid votes cast in village R அப்ப valid votes என்ன அப்படின்னு கேக்குறாங்க valid votes கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் இப்ப village Q ன்னு எடுத்துக்கிறேன்னா 32800ல எவ்வளோ பேரு ரெஜிஸ்டர்ட் voters இதுல வேலிட் votes நான் கண்டுபிடிக்கணும்னா இந்த டோட்டல் ரெஜிஸ்டர்ட் votersல 72% தான் வந்து வேலிட் votes புரியுதா சோ votes cast valid votes cast அப்படிங்கும் போது இங்க இருந்து நான் என்ன பண்ணணும் valid votes cast அப்படிங்கும் போது சோ டோட்டல் vote castல invalid போக ரிமைனிங் இருக்கிறது தான் என்னவா இருக்கும் எனக்கு valid votes இருக்கும் சரியா சோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா
village R வந்து பார்த்தோம்னா 44,200 44,200ல 80% என்னவா இருக்காங்க எனக்கு percentage of votes cast அதுல invalid வந்து பார்த்தோம்னா 2363 சரியா அப்ப இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும் நானு ஆன்சர் சொல்லணும் அப்ப 0000 get cancel 8 2s are 16 carry 1 3 3 2 2 2s are 4 5 7 3s are sorry 3 2s are 6 5 3 2s are 6 7 ஆல மல்டிப்ளை பண்ணா 7 8s are 56 carry 5 7 2s are 14 19 carry 1 21 22 suppose 6 1 10 16 2 3 6 1 6 2 3 6 1 6ல இருந்து நான் என்ன பண்ணணும் 1749 மைனஸ் பண்ணணும் 1749 மைனஸ் பண்ணா 16 0 16ல 9 போச்சுன்னா என்னது 7 10 5 சோ இங்க வந்து பார்த்தோம்னா நமக்கு யார் இருக்காங்க 6 15ல 7 போச்சுன்னா 8 1 2 21867 சரியா சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இங்க 0000 get cancelled இங்க 0 எடுத்துக்கலாம் சோ நெக்ஸ்ட் வந்து இந்த 0 போயிடுச்சா இங்க அப்ப 8 2s are 16 carry 1 8 4s are 32 33 carry 3 8 4s are 32 35 இதுல இருந்து 2363 என்ன பண்ணணும் நான் மைனஸ் பண்ணணும் அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா 7 இங்க வந்து பார்த்தோம்னா 15ல 6 போச்சுன்னா என்னது 9 2 12ல 3 போச்சுன்னா 9 again 4 4ல 2 போச்சுன்னா 2 அப்போ 32997 அப்ப என்ன பண்ணணும் நானு 32997ல இருந்து 21867 என்ன பண்ணணும் நானு மைனஸ் பண்ணணும் 011 சாரி 31 அப்ப given ஆப்ஷன்ல கடைசில எனக்கு 130 ன்னு முடியறதா என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் அப்ப given ஆப்ஷன்ல யாரு 130ல முடியறாங்க இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அப்ப இவங்க தான் என்னவா இருப்பாங்க என்னோட ஆன்சரா இருப்பாங்க கிளியரா நெக்ஸ்ட் ஒன் In villages, only two candidates A and B were contesting election. If A got 60% of total valid votes cast in that particular village, how many valid votes did B get? அப்படின்னு கேக்குறாங்க. So இப்ப Sல வந்து பார்த்தோம்னா 40,400. So அப்ப இந்த 40,400 வந்து பார்த்தோம்னா registered voters if A got 68 அப்ப valid votesல 68% யார் வாங்கிட்டாங்கன்னா A வாங்கிட்டாங்க அப்ப ரிமைனிங் எவ்வளவு percentage 32% அப்ப என்ன பண்ணணும் 4,400 If A got 68% of valid votes cast in that particular village, how many valid votes did B get? அப்ப S ன்னு எடுத்துக்கிட்டேன்னா 40,400 so அப்ப இதுல votes cast ஆனது வந்து பார்த்தோம்னா எவ்வளவு percentage 60% சரியா votes cast ஆனது வந்து பார்த்தோம்னா 60% அப்ப இத சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 0000 கேன்சல் ஆயிடும் 0 then 6 4s are 24 6 4s are 24 24240 so இப்ப இதுல வந்து பார்த்தோம்னா எனக்கு தேவை valid votes அப்போ invalid என்ன பண்ணனும் நானு மைனஸ் பண்ணனும் 3140 அப்ப invalid மைனஸ் பண்ணோம் அப்படினா என்ன கிடைக்கும் 21100 கிடைக்கும் அப்ப இதுல நான் எவ்வளவு percentage கண்டுபிடிக்கணும்னா அப்ப A வந்து 68% of valid votes வாங்கிட்டாங்கன்னா B remaining 32% தானே வாங்கிருப்பாங்க அப்ப 0000 get cancel 1 2s are 2 given optionல 2ல முடியறதா அப்ப மூணு ஆப்ஷன்ஸ் எனக்கு 2ல முடியுது அப்ப 32 அப்படிங்கும்போது எனக்கு 4 multiple 3 4 அப்ப 8 multiple okay நம்ம ஆன்சரே சொல்லிடலாம் 1 2s are 2 1 2s are 2 2 2s are 4 then 1 3s are 3 1 3s are 3 3 2s are 6 அப்ப 6752 given optionல என்னோட ஆன்சர் என்னது 6752 so அப்ப இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் கிளியரா இது so அப்ப இதோட என்ன முடிச்சாச்சு நம்ம டேபிள் சார்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு so next நம்மளோட ஆர்டர்ல என்ன இருக்கு டேபிள் சார்ட் ரெண்டு கேஸ்லெட் இருக்கு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு சோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஒரு கேஸ்லெட்ட பாப்போம் அப்ளிகேஷன் ப்ராப்ளம் முடிச்சிட்டு எங்க வரலாம்னா நம்ம கேஸ்லெட்டுக்கு வரலாம் இப்ப 151ல இருந்து சோ கேஸ்லெட் வந்து என்ன பண்ணனும்னா ஒரு தடவை கிளான்ஸ் பார்க்கணும் ஓரளவுக்கு சால்வ் பண்ற மாதிரி இருக்கா ஈஸியா இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் சோ ஒரு தடவை அந்த கண்டென்ட்ட நம்ம ரீட் பண்ணி பாப்போம் சோ அப்படி பாக்கும்போது 171 to 75 வந்து பார்த்தோம்னா எனக்கு ஒரு கேஸ்லெட் இருக்கும் சரியா சோ அந்த கேஸ்லெட் வந்து பார்த்தோம்னா டைரக்ட் டேட்டாஸா இருக்கும் சோ அந்த கேஸ்லெட் வந்து பார்த்தோம்னா எதனால நான் அந்த டைரக்ட் டேட்டா அப்படின்னு சொல்றேன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க total கொடுத்துட்டாங்க 8200 residents a survey was conducted for the viewership of TV shows different languages so மொத்தமா 8200 members இருக்காங்க so அதுல வந்து சொல்லிருக்காங்கன்னா it was observed that out of the total population so hindi show மட்டும் பார்க்கறவங்க எவ்வளவு அப்படினா 22% next 17% வந்து marathi show only so 17% வந்து only marathi show
11% வந்து பார்த்தோம்னா தமிழ் டிவி ஷோஸ். 11% வந்து பார்த்தோம்னா தமிழ். 9% வாட்ச் குஜராத்தி. 10% watch both Hindi and Tamil. Hindi Tamil பார்க்கறவங்க 10%. 8% Hindi Marathi. Hindi Marathi 8%. Then Marathi Tamil Gujarati 7%. Hindi Marathi Gujarati 9%. Then rest of the population all the languages. அப்ப Hindi, Marathi, Gujarati, Tamil. Rest of the population. So அப்ப 22, 39, 50, 59, 59, 69, 76, 76 plus 7, 83, 83 plus 9, 83 plus 3, 92. Correct? 39, 50, 59, 59 plus 10, 69, 69 plus 8, 69 plus 8, 67, 67 plus 7, 67 plus 7, 74, 74 plus 9. Oh my god, I'm sorry, I'm doing some mistake. 9, 7, 16, 16 plus 8 வந்து பார்த்தோம்னா 50. So இது வரைக்கும் எனக்கு என்ன ஆச்சு? 50 முடிஞ்சுதா? 50, 9, 9, 18, 18 plus 8 வந்து பார்த்தோம்னா 26. So 76, 76, 86, 86 plus 7, 86 plus 7, 93. So, அப்ப 93% portion remaining 7% இருக்கு. சரியா? So, அப்ப first question என்ன கேட்டிருக்காங்க? அப்ப total வந்து பார்த்தோம்னா 8,200. சரியா? அப்ப 100% 8,200 னா 1% என்னது 82. சரியா? அப்ப first question என்ன கொடுத்திருக்காங்கன்றத பாப்போம். What is the total number of females who watch both Gujarati as well as Tamil TV shows with respective ratio between the total number of females and the number of males who watch the same is 17:11. அப்ப நான் என்ன பண்ணனும்னா total number of females கண்டுபிடிக்கணும். எதுக்குன்னா Gujarati as well as Tamil show பார்க்கறவங்க the respective ratio between the total number of females and the number of males. அப்ப மேல்க்கும் ஃபீமேல்க்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ கொடுத்துட்டாங்க. நான் Gujarati as well as Tamil show பார்க்கறவங்களோட டேட்டா கண்டுபிடிக்கணும். அப்ப Gujarati Tamil வந்து பார்த்தோம்னா Gujarati as well as both Gujarati as well as Tamil. அப்ப Gujarati Tamil வந்து பார்த்தோம்னா Gujarati Tamil 7%, Gujarati Tamil 7%. அப்போ Gujarati Tamil வந்து பார்த்தோம்னா 14%. அப்போ Gujarati Tamil வந்து பார்த்தோம்னா 14%, 1% என்னது 82. So இங்க வந்து பார்த்தோம்னா எனக்கு என்ன வேணும்? ஃபீமேல் வேணும். அப்ப ஃபீமேல் வேணும்னா மேல்க்கும் ஃபீமேல்க்குமான ரேஷியோ என்னது 17:11. அப்ப டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளவு? 28 பார்ட்ஸ். 28 பார்ட்ஸ் 17 பார்ட்ஸ் யாரா இருக்காங்க? ஃபீமேல்ஸா இருக்காங்க. அப்ப 17 divided by 28. அப்ப 1 times இது 2 times. 2 table னா இது 41. அப்ப 41 into 17. அப்போ 1 7s are 7. given optionல 7ல முடியறதா என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். அப்போ இங்க வந்து எனக்கு 41 into 17 நான் சால்வ் பண்ணி தான் ஆகணும். 41 into 10 410 plus 41 na 7 4s are 28 287. அப்போ 97. 7 8 plus 1 9. அப்ப given optionல 97ல முடியற ஒரே ஒரு வேல்யூ யாரு? 697. next question என்ன கொடுத்திருக்காங்க? how many people do not watch Tamil TV shows? அப்ப தமிழ் TV shows watch பண்ணாதவங்க. அப்ப தமிழ் TV shows பார்க்கறவங்கல இருந்து என்ன பண்ணணும்? நான் 100% மைனஸ் பண்ணனா அதுதான் என்னவா இருக்கும்? எனக்கு தமிழ் டிவி ஷோஸ் பார்க்காதவங்களா இருக்குமா? எவ்வளவு பேர் தமிழ் டிவி ஷோஸ் பார்க்கறாங்கன்றதோட பெர்சன்டேஜை கண்டுபிடிச்சு 100ல இருந்து மைனஸ் பண்ணனா அதுதாங்க தமிழ் டிவி ஷோஸ் பார்க்காதவங்க. அப்போ how many people do not? அப்ப ஓகே. அப்ப தமிழ் பார்க்கறவங்க வந்து பார்த்தோம்னா 11, 21, 28, 28 plus 7 35. அப்ப 35% வந்து பார்க்கறவங்க. அப்ப 35% தமிழ் டிவி ஷோஸ் பார்க்கறவங்கன்னா ரிமைனிங் 65% தமிழ் டிவி ஷோஸ் பார்க்காதவங்க. அப்ப 1% வந்து 65 னா சாரி 1% வந்து 82 னா 65% 65 into 82வா? ஓகேவா? அப்ப 65 into 82 அப்படிங்கும்போது எப்படி சால்வ் பண்ணலாம்? நானு 65 into 82 65 into 41 into 2 ன்னு எடுத்துக்கலாமா? அப்ப 65 into 2 னா யாரு? 130 into 41 னா அப்ப 130 into 41 னா 0. 1 3s are 3. யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் 0 அப்படியே வந்துரும். 13 into 41 1 3s are 3 30. given optionல 13 முடியறதா என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். அப்ப given optionல 13 முடியறதா என்னோட ஆன்சர். next one, how many households watch
நெய்தர் மராத்தி நார் குஜராத்தி, மராத்தி குஜராத்தி பார்க்காதவங்க. அப்ப மராத்தி குஜராத்தி பார்க்காதவங்க அப்படிங்கும் போது how many households watch neither மராத்தி நார் குஜராத்தி டிவி ஷோஸ்? அப்போ நெய்தர் மராத்தி நார் குஜராத்தி அப்படிங்கும் போது பாக்குறவங்க யார் யாரு? 17 plus 9 26 26 plus 8 34 34 plus 7 41 41 plus 9 50 50 plus 7 57 remaining 43. so அப்போ ரெண்டுமே பார்க்காதவங்க பார்க்கறவங்க 53 na remaining 47 I'm sorry. How many households watch neither Marathi nor Gujarati TV shows? அப்போ இங்க மராத்தி குஜராத்தி இருக்கு, மராத்தி குஜராத்தி இருக்கு, மராத்தி குஜராத்தி இருக்கு. அப்ப இதை எடுத்துக்கலாம். இது மூணும் எடுத்துக்க முடியாது. இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம். அப்ப 22 plus 11 33 33 plus 10 43. so 43 into 82. yes I am right. so 3 2s are 6. given optionல 6ல முடியறது தான் என்னோட ஆன்சரா இருக்கும். அப்ப 3536 3536 அப்படிங்கும்போது 82 வந்து பார்த்தோம்னா எனக்கு definite 2 multiple 43 2 multiple கிடையாது. 82 வந்து பார்த்தோம்னா definite 2 multiple. அப்போ ரெண்டு ஆப்ஷன் எனக்கு 6ல முடியுது. அப்ப இதுல எது definite 2 multiple அப்படின்னு பார்த்தோம்னா 3536 வந்து பார்த்தோம்னா both 2 multiple and 4 multiple. எனக்கு தேவை definite 2 multiple. அப்ப இந்த ஆப்ஷன் மட்டும் தான் definite 2 multiple-ஆ இருக்கு. அப்ப என்னோட ஆன்சர் 3526-ஆ இருக்கும். நெக்ஸ்ட் question. How many people watch both Hindi as well as Gujarati TV shows? அப்போ Hindi as well as Gujarati. Hindi, Gujarati. எங்க இருக்கு? Hindi, Gujarati, Hindi, Gujarati. 9 plus 7 என்னது? 16. அப்ப 16 into 82. 16%. அப்ப 16 into 82. இப்ப இதை சால்வ் பண்ணலாம்னா எப்படி சால்வ் பண்ணலாம்? நானு 6 2s are 12. 2ல முடியணும் என்னோட ஆன்சர். அப்ப 2னா எனக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து 2ல முடியுது. அப்போ இங்க 16ங்கிறது 4 மல்டிபிள் 8 மல்டிபிள். அப்ப டெஃபினட் 8 மல்டிபிள் என்னோட ஆன்சரா இருக்கும். 8 மல்டிபிள் அப்படிங்கும் போது இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஒண்ணுதான் என்னோட ஆன்சர். அப்ப 8 மல்டிபிள்னா 1 8s are 8, carry 5, 8 times 56, carry 1. இது 8 மல்டிபிள் கிடையாது. அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? இது 8 மல்டிபிள் என்ன? அப்ப இதுதான் 8 மல்டிபிள். அப்ப இதுதான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். 1 8s are 8, carry 1, 6 8s are 48, 32. அப்ப இதுதான் டெஃபினட் 8 மல்டிபிள். பிகாஸ் எனக்கு இங்கேயும் 4 இருக்கு, இங்கேயும் வந்து பார்த்தோம்னா 2 இருக்கு. இங்க 4 மல்டிபிள், இங்க 3 மல்டிபிள். அப்ப டோட்டல் சாரி இங்க 4 மல்டிபிள், இங்க 2 மல்டிபிள். அப்ப 8 மல்டிபிள். சரியா? நெக்ஸ்ட் ஒன். How many people in village A watch Marathi TV shows? அப்ப மராத்தி டிவி ஷோஸ் பாக்குறவங்க வில்லேஜ் ஏல வந்து பார்த்தோம்னா மராத்தி டிவி ஷோஸ் வந்து பார்த்தோம்னா 17 8 7 9 7. so அப்ப 7 plus 7 14, 14 plus 8 22, 22 plus 1 31, 31 plus 17 48. அப்ப 48 into 82. 48 into 82. அப்ப 48 வந்து பார்த்தோம்னா 8 2s are 16. அப்ப given optionல 8 into 2 6. அப்ப given optionல 6ல முடியறதா என்னோட ஆன்சர். அப்ப என்னோட ஆன்சர் என்னது? 3936. கிளியரா? அப்ப இதோட எதுவும் முடிச்சாச்சு. நம்ம ஒரு கேஸ் லெட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப இந்த கேஸ் லெட்டும் கம்ப்ளீட்டட். அப்ப ரிமைனிங் இன்னும் என்னதாமா இருக்கு? அப்ளிகேஷன் ப்ராப்ளமும் இன்னும் ஒரே ஒரு கேஸ் லெட்டும் இருக்கு. சோ அதன் இடத்தை என்ன பண்ணிடுவோம்? நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். சரியா? சோ அப்ளிகேஷன் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 151. சோ அப்ளிகேஷன் ப்ராப்ளம் முடிச்சுட்டு அந்த கேஸ் லெட்டுக்கு போகலாம். சோ அது கொஞ்சம் எப்படி இருக்கும்னா கால்குலேட்டிவா இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? First question என்ன கொடுத்திருக்காங்க? The ratio between the base of a right angle triangle is 4:3 respectively. If the hypotenuse is 10 cm, what is the area of the triangle? அப்போ இதுதான் வந்து என்னோட right angle triangle. So அப்போ இது வந்து பார்த்தோம்னா எனக்கு ratio between base and height. So base வந்து பார்த்தோம்னா 4 parts, height வந்து பார்த்தோம்னா 3 parts, 4:3. அப்போ பேஸும் ஹைட்டும் 3:4 ரேஷியோல இருந்ததுன்னா hypotenuse definitely என்ன ரேஷியோல இருக்கும்? 3:4:5, which means base into height. அப்ப 4:3:5. இது வந்து என்னன்னா triplet case அப்படின்னு சொல்லுவோம். இத வந்து நம்ம டீடைல்டா ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸ் கிளாஸ்ல பார்த்தோம். அப்ப பேஸும் ஹைட்டும் 3:4 சாரி பேஸும் ஹைட்டும் 4:3 ரேஷியோல இருந்ததுன்னா ஹைப்போடெனியஸ் என்னவா இருக்கும்? 5-ஆ இருக்கும். அப்ப if the hypotenuse value வந்து 10 cm, அப்ப இந்த 5 parts தான் 10 cm-னா 1 part என்னது?
2 எனக்கு என்ன வேணும் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள்னா half into b into h அப்போ எனக்கு 1 பார்ட் வந்து 2 4 பார்ட் என்னது 8 3 பார்ட் என்னது 6 அப்ப 6 8 are என்னது 48 1 times இது 2 time 1 times இது 24 times அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது 24 square centimeter clear next one என்ன கொடுத்திருக்காங்க average of 3 odd numbers is 21 average of 3 odd numbers na x y z 3 odd number oda average வந்து 21 na sum என்னவா இருக்கும் 63 இருக்குமா if the difference between the smallest and largest of these three numbers is 18 so smallest number na நான் x எடுத்துக்கிறேன் largest number னு z எடுத்துக்கிறேன் அப்ப இது ரெண்டுத்துக்கும் இல்ல difference வந்து பார்த்தோம்னா 18 அப்ப third number என்னன்னு கேக்குறாங்க அப்ப third number கேக்குறாங்கன்னா எனக்கு இதுல இருந்து 3 unknown variables இருக்கு இப்ப 3 unknown variable வச்சு என்னால என்ன பண்ண முடியாது ஆன்சர் சொல்ல முடியாது அப்ப என்னோட ஆன்சர் என்னது data provided are not adequate to answer the question next one A is 6 years elder than B at present the ratio of their ages after 6 years will be 5:4 respectively what is B's present age அப்படினு கேக்குறாங்க A வந்து B ஐ விட 6 வருஷம் 6 years வந்து பார்த்தோம்னா பெரியவங்க அப்ப A க்கும் B க்கும் இருக்கக்கூடிய ஏஜ் டிஃபரன்ஸ் என்னது 6 years 6 இயர்ஸ்க்கு அப்புறம் ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய ஏஜ் ரேஷியோ 5:4 அப்போ எனக்கு நான் 6 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் சரி 12 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் சரி எனக்கு ஏக்கும் பிக்குமான ஏஜ் டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க 6 இயர்ஸ்னு சொல்லிட்டாங்க அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது 1 பார்ட் இப்ப இந்த 1 பார்ட் தான் வந்து 6 இயர்ஸ் அப்படின்னா எனக்கு தேவை B யோட பெர்சன்டேஜ் அப்ப B யோட ஏஜ் 6 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னா அதை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா 24 இயர்ஸா இருக்குமா எனக்கு தேவை B யோட பெர்சன்டேஜ் அப்ப 6 வருஷத்துக்கு அப்புறம் 24 வயசுனா அட் பிரசன்ட்ல 6 வருஷத்துக்கு முன்னாடி தானே இருக்கு அப்ப 24 minus 6 என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும் 18 இருக்கும் கிளியரா நெக்ஸ்ட் ஒன் 15% of 30% of 15% of 30% of 40% of a number is 40% of a number is 9 அப்ப what is 2/5 of that number அப்ப இந்த நம்பர்ல 2/5 நம்ம கண்டுபிடிக்கணும் அப்ப 0 0 0 0 கேன்சல் பண்ணிடலாம் சோ இப்ப அடுத்தது வந்து பார்த்தோம்னா 3 times 15 2 times 3 3s are 9 so 4 times 25 into 20 500 அப்ப x ஓட வேல்யூ என்ன கிடைச்சிச்சு நமக்கு 500 இதுல 2/5 என்னன்னு வேணும் 2/5 என்னன்னா 100 சோ அப்ப 100 into 2 என்னோட ஆன்சர் என்னது 200 இதுல 2/5 னா என்னோட ஆன்சர் என்னது 200 next one perimeter of a rectangular field is 90 meters the ratio between the length and breadth of the rectangular field is 1:2 1:2 respectively what is the area of the rectangular field அப்ப area of the rectangular field னா length உம் breadth கண்டுபிடிக்கணும் perimeter of a rectangular field னா 2 of L plus B அப்ப 2 of L ஓட வேல்யூ வந்து x B ஓட வேல்யூ வந்து 2x அப்ப டோட்டலா என்ன ஆச்சு 3x ஆச்சா அப்போ இது 3x அப்படினா 3 2s are 6x அப்ப perimeter ஓட வேல்யூ என்னது 90 அப்ப x ஓட வேல்யூ என்னது 15 x ஓட வேல்யூ 15 னா 2x ஓட வேல்யூ என்னது 30 அப்ப length 15 breadth 30 அப்படினா area of the rectangular field னா 15 into 30 15 into 30 என்னோட ஆன்சர் என்னது 450 square centimeter next one 12 women can complete a work in 18 days 16 men can complete the same work in 9 days how many days will 6 men and 12 women complete the same work அப்படினு கேக்குறாங்க சோ அப்ப 12 women வந்து பார்த்தோம்னா 18 daysல complete பண்ணுவாங்கன்னா 1 women ஓட 1 day work வந்து பார்த்தோம்னா 1/12 into 18 16 men ஓடது வந்து பார்த்தோம்னா 9 daysல complete பண்ணுவாங்க அப்ப 1 day work எனக்கு தேவை என்னன்னா 6 men 12 men சேர்ந்து work எவ்வளவு நாள்ல complete பண்ணுவாங்க அப்போ 6 men 12 women 6 men 12 women அப்போ 1 day work கிடைக்குமா இங்க 1/18 plus 2 times 3 times 8 times அப்ப 24 1/24 18 க்கும் 24 க்கும் காமன் மல்டிபிள் யாரு 72 72 னா 4 3 4 plus 3 7 72/7 வந்து workனா 72/7 வந்து days அப்ப 10 2/7 days அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது 10 2/7 days clear next one the difference between the simple interest and the compound interest on a sum of money at the end of 2 years is ₹20 at the same rate of interest what is definitely the rate of interest % per annum so அப்போ எனக்கு difference simple interest compound interest for 2 years அப்படினு கொடுத்துட்டாங்களே p of
r by 100 the whole square. சரியா? difference 20 னு கொடுத்துட்டாங்க. எனக்கு rate of interest same னு கொடுத்துட்டாங்க, பிரச்சனை இல்ல. அப்போ r by 100 the whole square அப்படிங்கும்போது rate of interest என்னன்னு தெரியாது, principal என்னன்னு தெரியாது. principal தெரிஞ்சாதானே rate of interest கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? அப்ப இங்க unknown data யாரு? principal. அதனால data provided are not adequate to answer the question. புரியுதா? அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது, ஏன் வந்து data adequate inadequate ஆகுது அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்பா? எனக்கு டேட்டா சஃபிஷியன்சில யூஸ் ஆகும். சரியா? சோ அதுக்காகவாது கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பாருங்க. என்ன டேட்டா இருந்தா கொண்டுட்டு வர முடியும், கொண்டுட்டு வர முடியாது, அது எல்லாமே என்ன பண்ணணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். The average age of 24 students and a teacher together is 15 years. If the teacher age is excluded, the average age of only the students become 14. அப்ப 24 students plus ஒரு teacher, அப்ப டோட்டலா 25. 25 பேரோட ஆவரேஜ் வந்து பார்த்தோம்னா 15. teacher age is excluded. அப்போ 25 ல இருந்து teacher age excluded அப்படின்னா average becomes 14. அப்போ நம்மளோட average என்னது? new average, ஒரு person வெளியில போயிட்டாங்க, minus m by n of minus 1. அப்போ 14 minus 25 into minus 1 plus 25. இப்போ என்னோட ஆன்சர் என்னது? 39 years. அப்போ given optionல என்னோட ஆன்சர் என்னது? 39 years. clear-ஆ? next one. Next one என்ன கொடுத்திருக்காங்க? A earns rupees 15,000 more than B every month. B's monthly income is 20,000 less than C's income. If the monthly income of A and C together is 95,000, what is B's monthly income அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எத்தனை பேர் இருக்காங்க? ABC ன்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க. இப்ப C ஓட monthly income X அப்படின்னா B ஓட monthly income C யை விட 20,000 கம்மியா இருக்கு. அப்ப இங்க என்ன வந்துரும் எனக்கு? X minus 20. A வந்து பார்த்தோம்னா B யை விட 15,000 அதிகமா என்ன பண்ணுது? earn பண்ணுது. அப்ப x minus 20, A earns 15,000 more than B. சரியா? அப்ப இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா x minus 15 x minus 5 plus 15 minus 20 x minus 5. அப்ப இதெல்லாத்தையும் ஆட் பண்ணா 95,000. if the monthly income of A and C together வந்து 95,000. அப்ப x minus 5. அப்ப 2x minus 5 அந்த சைடு போகும்போது 1 lakh. அப்ப இங்க பாருங்க, x minus 5 plus x is equal to 95,000. சரியா? அப்ப 95,000 னா இங்க இருந்து 5,000 ஆட் ஆகும்போது யார் வருவாங்க நமக்கு? 1 lakh வருவாங்களா? அப்ப 2x is equal to 1 lakh னா x ஓட வேல்யூ என்னது? 50,000. அப்ப x ஓட வேல்யூ 50,000 அப்படின்னா எனக்கு தேவை B ஓட மந்த்லி இன்கமா? அப்ப x ல இருந்து 20 மைனஸ் பண்ணணுமா? அப்ப 50,000 ல இருந்து 20,000 மைனஸ் பண்ண என்னோட ஆன்சர் என்னது? 30,000. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? 30,000. clear-ஆ? next one. The ratio between the cost price of two article A and B is 3:5. Article B was sold with a profit of 20%. 20%. If article A also sold at the same price, what would have been the percent profit only for article A அப்படின்னு கேக்குறாங்க. So இப்ப A, B ன்னு ரெண்டு பொருள் இருக்கு அப்படின்னா இதோட காஸ்ட் பிரைஸ் வந்து 3 இதோட காஸ்ட் பிரைஸ் வந்து பார்த்தோம்னா 3 parts. இதோட காஸ்ட் பிரைஸ் வந்து பார்த்தோம்னா 5 parts. B வந்து 20% வந்து ப்ராஃபிட்ல. அப்போ 120%. 120%னா செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்? B க்கு 6 rupees இருக்குமா? B என்ன விலையில விக்கிறேனோ அதே விலையில தான் யாரையும் விக்கிறேன் நானு? யாரையும் விக்கிறேன்? நான் வந்து ஏவையும் விக்கிறேன். அப்ப ரெண்டு பேருக்கு என்ன கேக்குறாங்க? பெர்சன்டேஜ் ப்ராஃபிட். பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் அப்படிங்கும்போது சோ காஸ்ட் பிரைஸை விட ஒரு மடங்கு அதிகமா இருக்கா? 2 times. அப்ப 200%. listen carefully. எனக்கு தேவை இங்க profit percentage. அப்ப 3 divided by 3 into 100. அப்போ 3 get cancel. அப்ப 100%. அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது? 100%. புரிஞ்சுதா? next one. so அப்ப இதுவும் முடிஞ்சுதா? அப்ப ரிமைனிங் நமக்கு இருக்கிறது வந்து அப்ளிகேஷனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்ப ரிமைனிங் நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு கேஸ்லெட் 196 to 200. so அதை என்ன பண்ணிடுவோம்? சால்வ் பண்ணிடுவோம். So a total of 2,400 patients admitted were considered for the survey. So அப்ப 2,400 members இருக்காங்க. டோட்டலா வந்து 2,400. டோட்டல் வந்து பார்த்தோம்னா 2,400. So இப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்னா out of which 30% were suffering from liver disinfection, 45% kidney disinfection, and remaining were admitted due to various common issues. So அப்ப இங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன இருக்கு? liver, kidney, other.
liver, kidney, other. Out of அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா 30% liver disinfection. அப்ப 240ல 30% 10% என்னது 240 30% 720. அப்போ 720 வந்து liver disinfection total. 45% னா எனக்கு 10% 240 40% வந்து 960. So 5% வந்து பார்த்தோம்னா 120 960 plus 120 1080. அப்ப kidney disinfection ஓட total வந்து பார்த்தோம்னா 1080. Next வந்து other வந்து பார்த்தோம்னா அப்ப 45 plus 30 னா 75 போக remaining 25%. So அப்ப 2400 25% னா divided by 4 which means 600. சரியா? So அப்ப இது தெரிஞ்சிருச்சு. அடுத்தது out of those suffering from liver disinfection 15% had no issues meeting the expenditure, out of which 1/3 were rich and remaining had an insurance policy. So அப்ப liver disinfection உள்ளவங்களுக்கு 15%க்கு அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சரை மீட் பண்றதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுல 1/3 வந்து ரிச்சா இருக்காங்க, ரிமைனிங் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்காங்க. அப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தோம்னா 15%. அப்ப 720ல 15% வந்து எனக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மீட் பண்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்காங்க. சோ அப்ப மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மீட் பண்றதுக்கு நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ் வந்து பார்த்தோம்னா எவ்வளவு எனக்கு 15%. அப்ப 15% அப்படிங்கும் போது அது யாரா இருக்காங்க நமக்கு நோ இஷ்யூஸ் வந்து பார்த்தோம்னா 720ல 10% 72. சோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா எனக்கு 15%. அப்ப 10% 72 5% 36 72 plus 36 108. அப்ப 108 வந்து பார்த்தோம்னா எந்த இஷ்யூஸும் இல்லாதவங்க அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பாக்குறதுக்கு. இந்த 108ல 1/3 வந்து ரிச். அப்போ ரிச் வந்து பார்த்தோம்னா 1/3 108ல 1/3 வந்து பார்த்தோம்னா 36. அப்ப ரிச் வந்து 36, ரிமைனிங் வந்து பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் பாலிசி. அப்போ 108 36னா ரிமைனிங் 72 வந்து பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் பாலிசி அவங்க கிட்ட இருக்கு. சரியா? சோ அடுத்தது ஆஃப் தி ரிமைனிங் 85% சஃபரிங் ஃப்ரம் liver disinfection 3/4 could manage half the expenditure. அப்போ 720ல 108 போக ரிமைனிங் என்ன இருக்கும்? 720ல 100 போச்சுனா என்னது 620, 620ல 8 போச்சுனா 612. அப்ப ரிமைனிங் 612. அப்ப ரிமைனிங் 612ல என்ன நடக்குது அப்படின்னா ஓகே, ரிமைனிங் 612ல என்ன நடக்குது அப்படின்னா 3/4 could manage half the expenditure. அப்ப half of the expenditure பாத்துக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா 3/4. சரியா? சோ அப்ப அது வந்து என்னன்னு பார்த்தோம்னா 1 4s are 4 153. அப்ப 3 3s are 9 15 3s are 45. so 459. அப்ப 612ல 459. அடுத்தது வந்து பார்த்தோம்னா remaining was met through the monetary help received from the trust. அப்ப remaining வந்து monetary help மூலமா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயத்தை trust மூலமா monetary help கிடைக்கும். அப்ப 612ல 459 போச்சு அப்படின்னா 112 plus 41 112 plus 41 அப்படிங்கும் போது 112 plus 41 153. சரியா? சோ அப்போ எனக்கு liver disinfection பத்தின டேட்டாஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது அதே மாதிரி out of those suffering from kidney disinfection 20% had no issues. அப்ப no issues வந்து பார்த்தோம்னா 20%, no issues வந்து பார்த்தோம்னா 20%. அப்ப 108ல 20% அப்படிங்கும் போது 200 216 வந்து பார்த்தோம்னா no issues. சரியா? 20% னா 216 தானே, 116 அப்ப 216. so அடுத்தது வந்து பார்த்தோம்னா இதுல 3/8 வந்து ரிச். 216ல 3/8 வந்து பார்த்தோம்னா ரிச். அப்ப 216ல 3/8 வந்து ரிச் அப்படின்னா 1 8s are 8 2 times 16 7 27 into 3 81 வந்து ரிச். இன்சூரன்ஸ் பாலிசி வந்து பார்த்தோம்னா ரிமைனிங் இருக்கு உங்களுக்கு. அப்ப 216ல 81 போச்சு அப்படின்னா யார் வந்துருவாங்க நமக்கு? 216ல 81 போச்சுன்னா 521ல 8 போச்சுன்னா 43. 43 21ல 8 போச்சுன்னா 13. ஓகேவா? அப்ப இன்சூரன்ஸ் பாலிசி வந்து பார்த்தோம்னா 135. அடுத்தது நெக்ஸ்ட் ஆஃப் தி ரிமைனிங் 80%. அப்போ 1080ல ரிமைனிங் 80% இருக்காங்கல்ல, அப்ப அந்த 80% யாரு? 108 into 8. அப்ப 8 8s are 64 1 அப்ப 864 ரிமைனிங் இருக்காங்க. அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய 864ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2/3 வந்து half the expenditure. அப்போ
half the expenditure வந்து பார்த்தோம்னா 864ல 2/3. அப்ப இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 2 times 6 carry 2, 8 times 24, 8 times 24. அப்ப 8 2s are 16, carry 1, 8 2s are 16, 17 carry 1, 2 2s are 4, 5, 576. அது போக monetary help வந்து பார்த்தோம்னா remaining 1/3. அப்ப 1/3னா யார் வருவாங்க? 288. சரியா? அப்ப இது முடிஞ்சதா? ஓகே. சோ அப்ப எனக்கு இங்க என்ன முடிஞ்சதுன்னா எனக்கு கிட்னி டிஸ்இன்ஃபெக்ஷனும் முடிஞ்சது. சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? Out of those suffering from various common issues 65% could bear the expenditure out of which 3. அப்ப 65% வந்து bear the expenditure out of which 3/5 வந்து insured, remaining வந்து பார்த்தோம்னா rich. அப்போ 600ல 65%. அப்போ no issues வந்து பார்த்தோம்னா no issues வந்து பார்த்தோம்னா 65%. 600ல 65%னா 6 5s are 30, 390. சரியா? அப்ப ரிமைனிங் வந்து யார் இருக்காங்கன்னா 210 ரிமைனிங் இருக்காங்க. சோ அப்ப இதுல வந்து பார்த்தோம்னா 390ல 3/5 வந்து இன்சூர்ட். 390ல 3/5 வந்து இன்சூர்ட். அப்ப அது என்னது? 78. என்னது? 78. அப்ப 7 3s are 8 3s are 24. 8 3s are 24, carry 2, 7 3s are 21, 23, 234 insured. So insured பண்ணவங்க 234 அப்படின்னா 3/5 வந்து அப்ப remaining 2/5 அப்ப 78 into remaining are rich. அப்ப rich வந்து பார்த்தோம்னா 78 into 2. 78 into 2 னா 140, 156. ஓகேவா? அப்ப ரிமைனிங் 210 இருக்காங்க. சோ லெட் இட் பி. இந்த ரிமைனிங்ல வந்துட்டு நமக்கு half of the expenditure monetary help எதுவும் தெரியாது. அப்ப தேவையான டேட்டாஸ் எல்லாம் என்ன பண்ணியாச்சு? நம்ம எழுதியாச்சு. அப்ப இத வச்சுட்டு என்ன பண்ண போறோம்னா நம்ம question solve பண்ண போறோம். First question என்ன கொடுத்திருக்காங்க? What is the ratio between the liver disinfection patient requiring 50% help and the kidney disinfection function requiring 50% help? 50% help அப்படிங்கும்போது half of the expenditure தானே? அப்ப liver disinfection half of the expenditure யாரு நமக்கு? அப்ப liver disinfection half of the expenditure வந்து பார்த்தோம்னா 459. So 459. அப்புறம் வந்து பார்த்தோம்னா kidney disinfectionல half of the help வந்து பார்த்தோம்னா 576. 9 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? 9 டேபிள்ல கேன்சல் பண்ணா 51. 9 டேபிள்ல கேன்சல் பண்ணா 64. அப்ப 51:64. அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது? 51:64. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? Total how many patients are able to meet full expenses since having insurance policy? அப்ப how many patients are able to meet full expenses since having insurance policy வச்சு full no issues. அப்ப no issuesனா யாரு? எந்த பிரச்சனையுமே இல்லாம full expenses meet பண்றவங்க வந்து பார்த்தோம்னா யார் யாரு? 108, 216. அப்புறம் வந்து பார்த்தோம்னா no issues 390. அப்ப 390 total how many patients are able to meet full expenses since having insurance policy? Since having insurance policy full expenses வந்து பார்த்தோம்னா since having insurance policy. அப்ப insurance policy அப்படிங்கும்போது 72, 135, 234. இதுதானே இன்சூரன்ஸ் பாலிசி. அப்ப 5 plus 4 வந்து பார்த்தோம்னா 9, 9 plus 2 11. சரியா? இன்சூரன்ஸ் பாலிசி. அப்ப 72, 135, 234. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா யூனிட் டிஜிட் மட்டும் ஆட் பண்ணுங்க. 7, 7 plus 4, 11. அப்ப யூனிட் டிஜிட் 1. given ஆப்ஷன்ல 1ல முடியக்கூடிய ஒரே ஆப்ஷன் யாரு? 441. நெக்ஸ்ட். What percent of the total number of patients are suffering from disease other than liver and kidney disinfection and require partial help to meet the expenses? So அப்போ total number of patients are suffering from other than liver. அப்ப kidney disinfection, liver disinfection and require partial help to meet the expenses அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப partial help வந்து எங்க இருக்கு நமக்கு? partial help யாரு? இந்த remaining 210 சொல்லியிருந்தோம் இல்லையா? So அதுதானே kidney disinfection, liver disinfection போக partial help எங்க கொடுத்தாங்க நமக்கு? இங்க தானே கொடுத்தாங்க 210. இதோட percentage என்னன்னு கேக்குறாங்க. சரியா? அப்ப இதோட percentageனா 210, 2400 in 200. 0000 get cancel. இப்போ
இது வந்து பார்த்தோம்னா 70, இது வந்து பார்த்தோம்னா 8. 8 8s are 64. கேரி என்ன இருக்கு 6 இருக்கு. 7 8s are 56 5 times. அப்ப 8.75%. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? Out of the total number of patients who are able to meet the total expenses, what is the ratio between rich and insured respectively? அப்ப ரிச்சுக்கும் இன்சூர்ட்க்கும் இருக்கக்கூடிய என்ன கண்டுபிடிக்கணும் நானு? ரிச்சோட வேல்யூஸ் பிளஸ் இன்சூரன்ஸோட வேல்யூஸ். அப்போ ரிச் வந்து பார்த்தோம்னா 36 81 156 36 81 156 இதோட வேல்யூ என்னது 6 plus 1 7 7 plus 6 13 carry 1 1 6 6 plus 8 14 14 plus 3 7 carry 1 273 இதுதான் வந்து பார்த்தோம்னா ரிச். இன்சூர்ட் வந்து பார்த்தோம்னா 72 135 234 72 135 234 இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சோம் 441 ன்னு. அப்ப இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 9 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா இது வந்து பார்த்தோம்னா 9 டேபிள்ல வராதா? இது 91 டைம்ஸ் 3 டேபிள்ல. 3 டேபிள்ல இது வந்து பார்த்தோம்னா 1 3s are 3 carry 1 4 times 12 7 times. Again 7 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது வந்து பார்த்தோம்னா 7 டேபிள்ல 13 டைம்ஸ், இது வந்து பார்த்தோம்னா 21 டைம்ஸ். அப்ப 13 21 given ஆப்ஷன்ல 13 21 ஆப்ஷன் 3. அப்ப இதுதான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 200. What percent of the total number of patients are able to meet the expenses being rich? அப்ப being rich அப்படிங்கும்போது so rich ஓட expenses இப்பதான் சொன்னோம் 273 அப்படின்னு. அப்ப 273 so அப்ப டோட்டல்ல being rich வந்து 273. அப்ப இதோட percentage கண்டுபிடிச்சா அதான் ஆன்சர். அப்ப 124 24 கேரி என்ன இருக்கு நம்ம கிட்ட 3 இருக்கு. அகைன் 124 24. அப்ப given ஆப்ஷன்ல 11 வச்சு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கா? அப்ப 24 கேரி என்ன இருக்கு 6 plus 3 9. அப்ப 9 by 24 9 by 24 னா 3 by 8. அப்ப 11 3 by 8 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? சோ புரிஞ்சுதா? எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு தெரியுதா? சோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, ப்ரொசீட் பண்ணி பழகுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு இப்ப நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு சிம்பிள் கால்குலேஷன் மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது, அப்படியே லென்த்தி ப்ராசஸ்லாம் ப்ரொசீட் பண்ணவே கூடாது. ப்ராக்டிஸ்னால மட்டும்தான் ஈஸியா சால்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு கிடைக்கும். அது ப்ரிலிம்ஸா இருந்தாலும் சரி, மெயின்ஸா இருந்தாலும் சரி. ஸோ இதே மாதிரி அடுத்த செஷன்ல, இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த செஷன்ல என்ன பண்ணலாம், நம்ம மீட் பண்ணலாம். சரியா? தேங்க்யூப்பா.